ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874 அப்படின்றத பற்றி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆக்டினால இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ, ஒரு என்டோமெண்ட் இன்சூரன்ஸோ, இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இன்சூரன்ஸோ, இல்லை சில்ட்ரன் சேவிங்ஸ் பிளான், எந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கினாலுமே இந்த ஆக்ட் பிரகாரம் இந்த கிளாஸ் நீங்க செலக்ட் பண்ணா உங்க ஃபேமிலி பிளஸ் உங்க ஒய்ஃப் சில்ட்ரனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத கிளியரா இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கும்போது இந்த கிளாஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டை வந்து அந்த கிளாஸை வந்து செலக்ட் பண்ணி இந்த பாலிசி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு நபர் எடுக்கிறாரு, இப்போ ஒரு 2 crores எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது ரிஸ்க் ஆகுது அப்படின்னா அந்த கிளைம் அமௌண்ட் அப்படின்றது வந்து நார்மலா பெனிஃபிஷரி நாமினி யாரையாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் போகும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒய்ஃப் பேரு குழந்தைங்க பேர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் போகும். பட் இந்த ஆக்ட்ல என்ன ஒரு பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நபருக்கு வந்து நிறைய வந்து கடன் இருக்கு, அவர் பிசினஸ் பண்ணி பேங்க்ரப்சி ஆயிட்டாரு, நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு, இல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்து பணம் வந்து கேட்கறாங்க, இப்போ ரிலேட்டிவ்ஸ்ட பணம் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நார்மலா இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில இப்போ வந்து கோர்ட்டுக்கு போய் அவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த கிளைம் அமௌண்ட்ல அவங்களுக்கு அந்த கடனை செட்டில் பண்ணணும், பிளஸ் வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கேட்டாலுமே ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. வேற இந்த பாலிசி எடுக்கும்போது இந்த மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை வந்து மற்றவங்க இந்த மாதிரி வந்து கடன் கொடுத்தவங்களோ பேங்க்ல இருந்து கேட்கறவங்களோ இல்லை டெப்டாஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ வேற யாருமே அந்த பணத்துக்கு வந்து சொந்தம் கொண்டாட முடியாது, யாருமே வந்து கிளைம் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க அந்த நபர் யார், இப்போ ஒய்ஃப் பேர்ல ஒய்ஃபை தான் நாமினியா போட்டிருக்காரு, இந்த ஆக்ட் பிரகாரம் ஒய்ஃபை நாமினியா போட்டிருக்காருன்னா 100% அந்த அமௌண்ட் வந்து ஒய்ஃபுக்கு தான் போகும். இல்ல வந்து ஒய்ஃப் பிளஸ் சில்ட்ரன் அப்படின்றவங்கள நாமினியா போட்டிருக்காரு அப்படின்னா 100% அந்த அமௌண்ட் வந்து அந்த ஒய்ஃப் குழந்தைகளுக்கு தான் போய் சேரும். இப்போ வந்து கடன் கொடுத்தவங்களோ பேங்க்காரங்களோ அந்த மாதிரி சொந்தக்காரங்களோ வந்து அந்த பணத்துல வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் பெனிஃபிட். இதை வந்து பேச்சுலரா இருக்கிறவங்க எடுக்க முடியுமா? பாலிசி எடுக்கும்போது இப்போ ஒரு பேச்சுலரா இருக்காங்க, மேரேஜ் ஆகல, நான் வந்து இந்த ஆக்ட் பிரகாரம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியாது. இந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, மேரேஜ் ஆன மென் அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்க, எனி டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்கன்னா இந்த கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டேன், இப்போ வந்து இந்த கிளாஸை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சேர்க்க முடியாது. இந்த கிளாஸ் வந்து நீங்க ஒரு புதுசா ஒரு பாலிசி எடுக்க போறீங்க, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த பாலிசி எடுக்கும் போதே இந்த கிளாஸ்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஒன்ஸ் வந்து நாமினி நீங்க போட்டுட்டீங்க, இப்போ ஒய்ஃப் குழந்தைங்க தான் நாமினி அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பாலிசி இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அந்த நாமினி வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியாது. இது ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், நான் ஒய்ஃப் மட்டும் போடுறேன், இப்போ வந்து அந்த நபருக்கு முன்னாடி அந்த ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ இப்போ நீங்க அந்த மாதிரி ஒய்ஃப் மட்டும் போடாம குழந்தைகளோட பேரையும் சேர்த்து போட்டால், சப்போஸ் அந்த நபர் உயிரோட இருக்கும் போதே, அந்த இன்சூரன்ஸ் எடுத்த நபர் உயிரோட இருக்கும் போதே அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து ஆஸ் பர் அந்த பாலிசி வந்து குழந்தைங்களுக்கு போய் வந்து சேர்ந்துரும். ஸோ அதனால வந்து ஏற்கனவே எடுத்த பாலிசியில அந்த கிளாஸ் நம்ம ஆட் பண்ணவும் முடியாது, ஏற்கனவே ஆட் பண்ண நாமினியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணவும் முடியாது. இன்னொரு டவுட் பொதுவாக கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நபர் வந்து இந்த பாலிசி எடுக்கிறாரு, இப்போ வந்து மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் ஒய்ஃபையும் குழந்தையும் நாமினியா போட்டுட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கேட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணம் வந்து சேருமா? சப்போஸ் இவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆகி அந்த கிளைம் அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த டைவர்ஸ் ஆனவங்களுக்கு போய் சேருமா அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட் இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இந்த பாலிசியில ஒன்ஸ் நாமினின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது, வேற நாமினி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே அதுல யாரோட பேரை நாமினியா போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிளைம் போய் வந்து சேரும். சப்போஸ் வந்து அந்த டைவர்ஸ் ஆனவங்களோட ஒய்ஃப் குழந்தைங்களோட பேர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு தான் அந்த கிளைம் அமௌண்ட் வந்து போய் சேரும். வந்து பிசினஸ் பண்றவங்க வந்து நிறைய கடன் இருக்கு, ஸோ நிறைய பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க, ஸோ பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பாலிசி எடுக்க முடியுமா, இல்ல இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி டவுட் கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஈவன் சேலரிட் பர்சனா இருந்தா கூட, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருந்தா கூட, பிசினஸ் பண்றவங்களா இருந்தா கூட இந்த நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில இந்த கிளாஸ் போட்டு நம்ம எடுக்க முடியும். ஒன்லி திங் என்ன அப்படின்னா அவர் வந்து மேரேஜ் ஆன ஒரு நபரா இருக்கணும், பேச்சுலருக்கு இந்த பாலிசி இஷ்யூ பண்ண மாட்டாங்க, மேரேஜ் ஆன நபரா இருக்கணும். இன்னொரு டவுட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் போட்டு எடுக்கிறதுக்கு தனியா வந்து பிரீமியம் எதுவும் பே பண்ணணுமா, எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் கேட்பாங்க. ஸோ இதுக்கு தனியா பிரீமியம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒன்லி திங் இந்த மாதிரி ஒரு நியூ பாலிசி எடுக்கும்போது நீங்க இந்த பியூர்லி உங்களோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் அமௌண்ட் போய் சேரணும். சப்போஸ் ஏதாவது ரிஸ்க் ஆகுது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து வேற
யாரும் வந்து அவங்க இந்த பணத்துக்கு வந்து சொந்த கொண்டாடக்கூடாது. ரிலேட்டிவோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை கடன் கொடுத்தவங்களோ, பேங்க்காரங்களோ இந்த பணத்தை வந்து சொந்த கொண்டாடக்கூடாது. யாரும் வந்து கிளைம் பண்ணக்கூடாது. வேற யாருக்கும் இதுல ஷேர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் நியூ பாலிசி எடுக்கும்போது ஒய்ஃப் பேர் குழந்தைங்களோட பேரை போட்டு நம்ம எடுத்துக்க முடியும். ஏற்கனவே எடுத்த பாலிசியை நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த கிளாஸ் வந்து புதுசா ஆட் பண்ணி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் முடியாது. நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்றேன். லைஃப் இன்சூரன்ஸ்ல நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. நிறைய பேர் வெளியில அதை சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து மேரேஜ் ஆன ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லயபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, டெப்ட் நிறைய இருக்கு, நிறைய லோன்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகும்போது நமக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த பணத்தை வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஏன்னா கோர்ட்ல போய் வந்து கேஸ் போட்டு இந்த கிளைம் அமௌண்ட் எங்களுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ உங்களோட ஒய்ஃபையும் உங்களோட குழந்தைகளையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு தான் இந்த அமௌண்ட் ஃபுல்லா போய் சேரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா இந்த கிளாஸை வந்து போட்டு நீங்க வந்து பாலிசி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா யூடியூப் சேனல்ல பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து நான் ரெகுலரா பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் நாலேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.